ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா தேவிகுமார் vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் செஞ்ச பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதாவது காலை 4 மணிக்கு எப்போ போல் எந்திரிச்சிட்டேங்க. அலாரம் வச்சு 4 மணிக்கு கொண்டு வச்சு 4:15 கொண்டு வச்சு எப்படி எந்திரிச்சு ஒரு 5 மணி 5:15 ரெடி ஆகிட்டு ஒரு பிளானே இல்லை. நான் வந்து செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு 2 இடத்தமா இருந்தேன். சரி எந்திரிச்சு காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கடகடன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஒரு 5 o'clock ஆட்டேன். ஆனால் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விளக்கல் ஃபஸ்ட்டே ஒரு குத்து விளக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முடிவு பண்ணங்காட்டி வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏற்கனவே பூஜை ரொம்ப 2 விளக்கு ஏற்றிட்டு இருப்பேன். அந்த 2 விளக்கு மட்டும் சரி ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அந்த டிலே பண்ணக்கூடாது ஃபஸ்ட் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 விளக்குல எப்போ நார்மலாக ரெகுலராக ஏற்றுற மாதிரி 2 விளக்குல வந்து தீபம் போட்டாச்சு. பூ பார்த்தீங்கன்னா வீட்டில் நார்மலாக நான் செடியில் வச்சிருக்கிற என்னோட வீட்டு பூ தாங்க. இது அரளிப்பூ, நந்தியாவட்டை, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எந்த பூ நம்ம செடி பூ இருக்குதோ அந்த பூவில் வச்சு நம்ம வந்து இது மாதிரி சிம்பிளாக எல்லா சுவாமி ஃபோட்டோக்கும் வச்சு தீபம் ஏற்றிக்கலாம். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறப்ப பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி டெய்லி தினமும் பாராயணம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள், அபிராமி அந்தாதி, கனகதாரா ஸ்தோத்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் படிப்பேன் நான். அபிராமி அந்தாதி வந்து ஒரு 100 பாட் கண்டிப்பாக டெய்லி படிச்சிருவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக யாராவது அபிராமி அந்தாதி வந்து படித்து நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஒரு வேண்டுதல் வச்சு கூட நீங்கள் டெய்லியும் கூட அபிராமி அந்தாதி படிக்கலாங்க. அதே மாதிரி பூஜையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான கோலம் தான் போட்டேன். அதாவது ப்ரீ பிளானே இல்லைங்களே நம்மளுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வெளில பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கோலம் காவி கலரில் வச்சுருந்தேன். அதை போட்டு ஒரு சிம்பிளான கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் அருகம்புல் பூவெல்லாம் இருந்தது பறிச்சுட்டு, சரி பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் ஈஸ்வரர் கோயில் இருக்குது நம்ம பக்கத்துலேயே, வீட்டுக்கு பக்கத்துலேயே. சார் நம்மளே போய் பூஜை பண்ணிவிட்டு கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அருகம்புல் செடி இருக்கிற அருகம்புல், நந்தியாவட்டை இதெல்லாம் இருந்ததுங்க, எல்லாம் பறிச்சுட்டேன். எதுக்கு இந்த வீடியோ மெயினாக ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம காலைல சப்போஸ் நம்ம ஏர்லி எந்திரிச்சாலுமே நம்ம வந்து நிறையா யூடியூப் வியூஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த மார்கழி பூஜை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நானே வந்து எவ்வளோ நாள் வந்து ஒரு வருத்தப்பட்டிருக்கேன், இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களே நம்மளால் பண்ண முடியலையே, எந்திரிச்சு இப்படி அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுமா, சுவாமி ரூமை முன்னாடி அந்த முன்னாடி வந்து நிலவு பூஜைகள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறப்போ நம்ம இப்படி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதனால் சரி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த தடவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அதாவது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில் நம்மளும் வீட்டில் செஞ்சுட்டு நம்ம கண்டிப்பாக சுவாமி வந்து நம்மளுக்கு அந்த அருள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போ பாருங்கள், எல்லா பூவெல்லாம் பறிச்சாச்சு. பவரில் பறிச்சுட்டு ஒரு கவரில் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். மட்டும் தான் போவங்காட்டி கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு 6 மணிக்காட்ட தான் போவாங்க. ஏன்னா இருட்டில் போனோம்னா வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, திருட்டு போய் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி கோலமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்காட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் 6:30 கோவிலுக்கு போவேன். இது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் எடுத்த மாதிரி இருந்ததுங்க. பார்த்தா ஷார்ட்ஸ் அந்த ஆங்கிளில் வந்து வீடியோ கவர் ஆயிடுச்சு, சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் போனால் கரெக்டாக எடுத்துகிட்டு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர், இது வந்து ஈஸ்வரரும் பெருமாள் எல்லாமே, எல்லா சாமி 2 சாமியுமே ஒரே கோயில் இருக்குதுங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான். அதனால சரி பக்கத்தில் இருக்கிற கோயில் நம்மளே போகிறங்காட்டி நம்மளே நடந்து போயிட்டு வந்துடலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் யாருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நானே போயிட்டு அங்கே பசுமாடு இதுவும் இருக்குதுங்க, கோமாதாவும் இருக்குது. அங்கேயும் போயிட்டு சுவாமியை கோமாதாவும் கும்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அப்புறம் கரெக்டாக போயிட்டு நம்ம பக்கத்தில் கோயில் போனால் தான் போயிட்டு வந்துட்டு வீட்டு டிஃபன் செய்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்தி சாமி கும்பிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறப்போ காலையில் எந்திரிச்சிட்டு எந்த நேரமே எந்திரிச்சாலும் வீட்டை இந்த மாதிரி சிம்பிளான முறையில் நீங்கள் பூஜை பண்ணாலும் சாமி கண்டிப்பாக காப்போம். அதில் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்களும் இந்த மார்கழி மாதத்தில் பயன்பெறுங்க. தேங்க்யூ.